என்ன மேடம் ரொம்ப சோகமாக இருக்கீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. என்ன மேடம் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன்றீங்க? நான் தான் 2 நாளில் கூப்பிட்றேன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் விடாமல் ஃபோன் பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உடனே பணம் வேணும்னு அர்த்தம். இப்படிலாம் டார்ச்சர் பண்ணால் நான் செத்தே போயிடுவேன். உங்களை பயமுறுத்துறதுக்காக நான் சொல்லலை, நிஜமாலே செத்துருவேன். அப்புறம் உங்களுக்கு பணம் கிடைக்காது. யாரு? பேங்க்கு. கோச்சிக்காதீங்க, நாளைக்கு பேசலாமா? உன் புருஷன் கடை வாங்கி லாஸ் ஆனதுக்கு நீ ஏன் சாகுற? நான் இருக்கேன். உனக்கு என்ன வேணுமோ நான் பார்த்துக்கிறேன், சரியா? என்ன வேணுனாலும் என்கிட்ட கேளு. எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடலாம். இது வரைக்கும் நீ எனக்கு என்னமா பண்ணியிருக்க? படித்தது கவர்மெண்ட் ஸ்கூலு, கவர்மெண்ட் காலேஜ். என் கல்யாணத்துக்கு 1 பைசா செலவு பண்ணல. 1 லட்சம் தர முடியாதம்மா உன்னால? நீயும் அப்பாவும் கவர்மெண்ட் சேலரி தானே வாங்குறீங்க. ஏதா பேசுமா, ஏன் அமைதியா இருக்க? இப்போ கொஞ்சம் டைட்டுடி. அப்போ ஏமா பணம் தரேன்னு சொன்ன? நீ சொன்னதை நம்பி வீடு பிடிச்சி கார் வாங்கி இப்படி திடீர்னு பணம் இல்லைன்னு சொன்னா என்னமா அர்த்தம்? இந்த இடத்த வித்து எடுத்துக்கோடி. அப்பா வர ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. இருமா, அவர் வந்துடுவாரு, பார்த்துட்டு போ. இல்லடி, அப்பா வெயிட் பண்ணுவாரு, நான் போகணும். இதை செலவுக்கு வச்சுக்க. இல்லைங்க, திடீர்னு அப்பா உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களாம். அதான் அம்மா இந்த இடத்த விற்று பணத்தை எடுத்துக்க சொன்னாங்க. யாரு? கருணா. கொடுங்க.
ஹலோ, மணி இல்லையா? அவர் குளிச்சிட்டு இருக்காருண்ணா. நான் பேசுகிறேன். ஹலோ, மணி இன்னைக்கு தேதி 5. ஒரு 2 நாளில் கொடுத்துறேன் கருணா. மணி சொல்லுங்கள் கருணா. 2 நாள் கழிச்சு இதே மாதிரி பதில் வரக்கூடாது, பணம் வரணும். கண்டிப்பாக. சரி, நான் வரேன். சாப்பிட்டு போங்க. சொல்லுடி. எங்க இருக்க? வீட்டில் தான். அப்பா எங்க? வீட்டில் தான் இருக்காரு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. உன் புருஷன் மேல காட்டுற அக்கறை கொஞ்சமாவது என் மேல காட்டுமா? இப்போ என்னடி பண்ண சொல்கிற? 1,00,000 ரெடி பண்ணி தர முடிஞ்சா என்கிட்ட பேசு. இல்லைன்னா என்கிட்ட பேசாத, என்னை மறந்துரு. என்னை பார்க்கவும் வராத. ஹலோ, பணம் ரெடி பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. சுகர் இருக்கா? ம் இன்னைக்கு ஏதாவது உங்களுக்கு ஒர்க் இருக்கா? ரொம்ப மூட் அப்செட்டாக இருந்தது, அதான் எங்கேயாச்சும் வெளியே போகலான்னு நினச்சேன். நேற்று ஃபோன் பண்ணீங்க, ஏன் எதுவும் பேசாமல் வச்சிட்டீங்க? எதுவும் சொல்லணும் நீங்கள். நேற்று ஒரே சண்டை. பிஸ்னஸ் பண்ணி இவ்வளோ பணத்தை லாஸ் பண்ணிட்டேன்னு கேட்டால் திரும்பவும் அதே பிஸ்னஸ் பண்ணுறேன் 10 லட்சம் கொடுன்றான். செம்மையாக திட்டி விட்டேன், கோச்சிட்டு ஊருக்கு போயிட்டான் போகிறம்போக்கு. பணம் கொடுத்தா ஒழுங்காக பேசுவான். ஒன்றுமே புரியல, யாருக்காக வாழ்றேனே தெரியல. எனக்காக வாழலாமே. ம் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் திவ்யா. அடிக்கடி உங்ககிட்ட சொல்லணும்னு நினைப்பேன், நீ எப்பவுமே பிரச்சனையிலே இருக்க. அதான் உங்ககிட்ட சொல்லாமலே இருந்துட்டேன். இப்போ கூட இது சொல்கிறது சரியானு தெரில, ஆனால் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. எனக்கு கல்யாணம். இப்போ உனக்கு என்ன வேணும்? உன் எல்லா பிரச்சனையும் நான் சால்வ் பண்ணுறேன், உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கிறேன். இப்போ என்ன? சார், நான் உங்கள் ஏரியாவில் தான் இருக்கேன். வீட்டுக்கே வந்து பணத்தை கொடுத்துருவா? ஆஃபீஸ் வந்துருங்க மேடம், நான் 1 ஹவரில் வந்துடுவேன்.
இல்லை சார், அவசரமாக ஊருக்கு போயிட்டுருக்கேன், கொஞ்சம் அர்ஜென்ட்டு. ஆல்ரெடி ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு. சொல்லுங்க சார். எவ்வளோ நேரத்தில் வருவீங்க? 5 நிமிஷத்தில். சாரி சார், அவருக்கு பிஸ்னஸில் கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு. நானும் ஏதாச்சும் வகையில் ஹெல்ப் பண்ணி அவரை ஒரு பெரிய ஆளாக்கணும்னு பார்க்குறேன். எங்க? பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? சேலரி வாங்கிட்டு நேராக இங்கே தான் வரேன். ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்கு? உள்ளே இருக்கு.